இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற இந்த தொடர் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அது கிட்டத்தட்ட இது கடைசி பகுதியாக இருக்கும். ஒரு கன்க்ளூஷன், ஒரு இது வரைக்கும் பார்த்த அந்த முன்னறிவிப்புகள், அதில் ரொம்ப முக்கியமான முன்னறிவிப்புகள், இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய 10 அடையாளங்கள், இது எல்லாமே ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து, ஏன்னா அது ரொம்ப விரித்து பேசியிருப்போம். நம்ம ஒரு அடையாளம் இருக்கும் 10வது பாட்டில், ஒரு அடையாளம் இருக்கும் 20வது பாட்டில், இது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ டோட்டலாலாம் வந்து ஒரு ஓவரால் உள்ளடக்கிய ஒரு நினைவூட்டலாக இந்த சப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். இது வந்து ஒரு வண்டிக்கு இருக்கிற ஹார்ன் மாதிரி. வண்டியில் எக்ஸிலேட்டர் இருக்கும், பிரேக்கும் இருக்கும், ஹார்னும் இருக்கும். ஆனால் எப்போ பாரு ஹார்னை வந்து அமுத்திட்டே இருந்தோம்னா அது எரிச்சலாயிரும். அது மாதிரி சும்மா ஹார்னே அமுத்திட்டு இருக்கிறது வந்து அது டிரைவருக்கு உண்டான வேலையும் கிடையாது. நமக்கு நிறைய பயணங்கள் இருக்குது, நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. முதல்ல வந்து அப்பப்போ டைமில் அந்த அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது வந்து கொடுக்குறது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று கொடுத்தா இன்னும் ஒரு 100 அப்டேட்டு மார்க்கெட்டில் வந்து சுற்றிட்டு இருக்குது. இந்த அப்டேட் பைத்தியம் பிடிச்சா நிறைய பேர் வந்து போயிடுறாங்க. இதில் நிறைய ஓவர் டோஸ் ஆகிருதுன்னு வச்சிங்களேன். இம்ரான் ஹுசைனுடைய அந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்ட் மட்டுமே ஸ்டடி பண்ணுற சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸே தரதில்லை. நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசைனுடைய தாவாவே இதுதான் நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவர் இப்போ வெறும் எஸ்கட்டாலஜி தொடர்பாக மட்டும்தான் பேசுகிறாரு, வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அவர் குரானை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு. குரான் வந்து எப்படி மெத்தடாலஜி ஆஃப் குரான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே அவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறோம், அதில் அவங்களுக்கு ஒரு ஞானமே இருக்க மாட்டேங்குது. இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விஷயங்கள் பற்றிய புரிதல் கூட இருக்கிறதில்ல. ஆனால் தங்களுடைய அந்த அறிவு வந்து மெச்சப்படணும், தாங்கள் வந்து புகழப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் போய் வெறும் இந்த மாதிரியான சர்ச்சைகளே வந்து நிறைய வந்து கிளப்புறாங்க. எஸ்கட்டாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓவர் டோஸ் மாதிரி நிறைய போகுது. இது இன்றைக்கி நேற்று எடுத்த முடிவு கிடையாது. இது எல்லாமே ஒரு தடவை பேசணுங்கிறது தான் என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே நிலைப்பாடு. நம்ம இப்போ வந்து பாரு எஸ்கட்டாலஜி பேசி இவனே இது வளர்த்து விட்டு இப்போ வந்துட்டு வேணாங்கிறான் அப்படின்னு நினச்சிறேன். எல்லாமே நம்ம வந்து தேவையான அளவு தொட்டுட்டு அது வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதுலேயே போட்டு உழப்பிட்டு இருக்கக்கூடாது. இதுக்காகவே ஃபுல் டைம் யூடியூப் சேனல் நடத்துகிற சேனல்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல. அதுதான் அவங்களுடைய கோலாகவும் இருக்கா, என்ன கோல் இருக்குன்னு அப்படி அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்கட்டாலஜி சம்மந்தமாக குரான் ரொம்ப கம்மியாக பேசுது. குரான் வந்து பார்த்திங்கன்னா பேசுது, ஆனால் ரொம்ப கம்மியாக வந்து பேசுது. அப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்து கூடுதல் அப்டேட் வந்து இனிமேல் வந்து கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது நாம் வாழ்கிற அந்த பகுதிக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய அப்டேட்டுகள் வந்து இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறோன்னா அது ஓவரால் அப்படியே ஒரு மைண்டில் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே பதிவுகளாக இருக்குது. இதில் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் அக்டோபர் 7 இது நடந்துருச்சு, இங்கே பாருங்கள் உக்ரைனுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, என்ன ரஷ்யா அடி வாங்குது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்லிட்டு உட்காந்தோம்னு வச்சுங்க, வேறு எந்த வேலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. நம்ம ரவிக்குமார் சோமு மாதிரி ஒரு சேனலும் அல்லது ஒரு தமிழ் பொக்கிஷம் மாதிரி அவரே வந்து ஒரு சேனல் மெயின்டைன் பண்ண முடியாமல் டிபி டிஃபென்ஸ் ஒன்று, டிபி ட்ரூப்ஸ் ஒன்று, டிபி தமிழ் வியூகம் ஒன்று, இப்படி அவரே 4 சேனல் 5 சேனல் ஒதுக்க வேண்டியதாக போகுது இந்த மிலிட்ரி அப்டேட் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால. ஸோ நம்முடைய இதுவும் வந்து அது முழு நேர பணியாக இது ஆயிடக்கூடாது. நம்ம முஸ்லீம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச குரானுடைய விஷய ஞானம் இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்ட்லேயே மூழ்கி போய் அவங்களுடைய திறமை ஆற்றல் வந்து வீணாக போயிடக்கூடாதுங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு இது வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். அப்போது இந்த முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். என்ன அப்படின்னா, முன்னறிவிப்புகளை வந்து நம்ம 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து தகவல்களாக சொல்லப்பட்டது, அது ஜஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்ஃபர்மேஷனாகவும் சில முன்னறிவிப்புகள் இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழல் வரும்போது இப்படி நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 2 விதமாகவும் நம்ம முன்னறிவிப்புகள்லேருந்து என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். அப்போ எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது அப்படின்னா, உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீமை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம், மேலோங்கிட்டே போகுது. உண்மை வந்து நசுக்கப்படுது, பலவீனர்கள் வந்து நசுக்கப்படுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிவாகவே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும்போது நமக்கு வந்து ஒன்றும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஜிப்ரீலும் மீகாயிலும் இறங்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போய் ஒருத்தன்ட்ட புலம்போம், அவன் நம்மளோட ஜாஸ்தியாக புலம்பி நம்மளை டிப்ரெஷன் உண்டாக்கி அது ஒருத்தர் நம்ம புலம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த முன்னறிவிப்புகள் எதுக்கு அப்படின்னா, இந்த தீமையெல்லாம் நடக்கும்னு அல்லாவுடைய ரசூலும் ஏற்கனவே அறிஞ்சு தான் வச்சுருந்தாங்க. இந்த தீமைக்கு அப்புறம் ஒரு நன்மையும் இருக்குது அப்படிங்கிற இந்த தீமை நடக்கும்போது இது எப்படி நடந்ததோ அதே மாதிரி அந்த நன்மையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி உண்மைப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி அந்த நன்மைகளும் உண்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லது ஒரு தற்கொலையை நோக்கியோ அதாவது விரக்தி நிலைக்கு போய், அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்னத்தான் போய் இவ்வளோ தப்பு நடக்குது, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் வந்து காப்பாற்ற வரலையே, அது பலவீனர்களுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் திரை இல்லைங்கிறாங்க. காதால் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது திரை இன்னும் யார் இதை விட பலவீனமாக இருக்கிறான் யாரும் துவா கேட்கணும், இதை விட அநீதிக்குள்ளாக்கப்பட்டவன் யார் துவா கேட்கணும், இன்னும் எல்லாம் யாருக்காக வெயிட் பண்ணுறான், இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாக என்ன ஆயிரும் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னறிவிப்புகள் என்ன செய்யப்படுது. இது வந்து உண்மை தான், அதே மாதிரி நல்லதும் நடக்கும். ஏன்னா இந்த நம்ம வாழ்கிற இந்த ஊர்களெலாம் நம்ம பார்க்க முடியும், நிறைய இந்து சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க களி முத்திடுச்சு, இனி பகவான் வந்தால் கூட காப்பாற்ற முடியாதுப்பாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க அப்படியே எடுக்கிறாங்க.
களி முத்திடுச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்படி கிடையாது. எந்த சூழல் இருந்தாலும் சரி தர்மம் வெல்லும், வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. முதல்ல இந்த முன்னறிவிப்புகள் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஷன். அது புரியலன்னா திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்திலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாம எஸ்கட்டாலஜி பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மிஷனை அடிப்படையாக வச்சு நம்ம எஸ்கட்டாலஜி பேசுகிறோம். அவங்க அந்த மிஷனை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த சுரண்டல் நின்றுணும், இந்த உலகியல் ரீதியான இந்த பாதிப்புகள் இருக்குதுல நின்றுணும். மற்றபடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வழக்குமே கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா குர்ஆன் வந்து தெளிவாக பேசுது, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிஷன் இருக்குது, அந்த மிஷனுடைய ஆரம்பம் ஒன்று இருக்குது, அதோடைய முடிவு ஒன்று இருக்குது. அதை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. அதுக்காக தான் உலகம் இன்னும் அல்லாஹ் என்ன பண்ணி வச்சிருக்கான், விட்டு வச்சிருக்கான். இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன் வந்து பல இடங்களில், குறிப்பாக 3 இடங்களில் வந்து தெளிவுபடுத்துது. சூரா தௌபாவில், சூரா சஃபில், இன்னொரு இடம் சூரா அஹ்ஸாப்னு நினைக்கிறேன். அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61:8-9 அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள். ஆனால் அல்லாவின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பியே தீர்வது என்பதாகும். அல்லாவுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய அந்த ஒளியை, அந்த ஹிதாயத்தை முழுமையாக பரப்பியே தீர்வது. இப்போ இந்த முழுமையாக பரப்பி தீர்வதுங்கிறது ஒன்று துறைகள் முழுமைப்படுத்தப்படுவது, இன்னொன்று உலகம் முழுவதும் பரப்பி முடிக்க வேண்டியது. அப்போ இந்த ரெண்டும் நடந்தால் தான் அது முழுமையாக போய் சேர்ந்துச்சுன்னு மீனிங். அப்போ இது செஞ்சு ஆகவே இது கண்டிப்பாக நடக்கும்னு யார் முடிவு பண்ணிட்டான், அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி எங்கேயாவது இதை பற்றி ஒரு எங்கேயாவது இதுக்கான சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுதா? இதற்கான ஒரு இதை நோக்கி உலகம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா? இருக்கிற கொஞ்சம் அழியும், கொஞ்சம் கொஞ்சம் ஒளியும் அணைஞ்சு போகிறதுக்குண்டான இதை நோக்கி தான் உலகம் போயிட்டுருக்கிற ஒரு இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதே வார்த்தை 3 இடத்துலையுமே வரும். அது இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி, இந்த அல்லாஹ்வுடைய தீனை நிராகரிப்பவர்களுக்கு அது எவ்வளவு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடக்கும். அது என்ன வேலை அப்படிங்கிறதும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் கிளியர் பண்ணுறான். அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான், ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த தீனை வந்து மேலோங்க வச்சே ஆகணும். இதை உபதேசமாக மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடாது, இதை மேலோங்க செஞ்சுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது ஒரு பணியாக அல்லாஹ் கொடுத்தேங்கிறான். அதோடைய தக்மீல், அதோடைய முழுமைப்படுத்துதல் நடந்தே தீரும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த 2 விஷயமும், இந்த 2 விஷயத்துக்காகத்தான் உலகம் பயணப்பட்டு இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும், தடாலடியாக நடக்கும். இது வந்து எப்போ அல்லாஹ் நினச்சானா ஒரு நாளில் இது நடத்தி காமிச்சிருவான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். 58:20-21 வசனத்தில் என்ன சொல்கிறான், எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்க்கிறாங்களோ அவர்கள் மிக மோசமானவர்கள். நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயம் வெல்வோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய விதியில் என்ன இருக்குது, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல்களும் தோல்வி அடைய மாட்டார்கள். ரசூல் தோற்க மாட்டார்னா என்ன அர்த்தம், ரசூலுடைய பணி தோற்காது, ரசூல் கண்டிப்பாக ஜெயிப்பார். இது அல்லாஹ் எழுதிட்டான், இது விதி. விதியை நம்புவது ஒரு மூமினின் மீது கடமை. இதை நம்பல அப்படின்னா நம்ம மூமின் இல்லைன்னு அர்த்தம். உண்மையில் அல்லாஹ் பேராற்றல் உடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு என்ன தெரியும், அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை மறந்துடுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் நினச்சா அதை செஞ்சு காமிச்சிருவேன், இதுக்கு எனக்கு இது இருக்குன்ட்டு. ஸோ இந்த முன்னறிவிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாலஜி நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும், கிளியராக இருக்கணும். அமெரிக்கா ஜெயிச்சா என்ன, ஈரான் ஜெயிச்சா என்ன, யார் கூட நமக்கு பஞ்சாயத்து கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். நமக்கு தேவை என்ன அப்படின்னா சத்தியம் ஜெயிக்கணும், நன்மை ஜெயிக்கணும், நல்லவங்க மேலே வரணும். இதுதான். அது இந்துக்களாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நல்லது இந்த உலகத்தில் மிகைக்கணும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. இது சம்மந்தமாக ஒரு கவிதையும் இருக்குது அல்லாமா இக்பால் சொல்கிறாங்க, ஜோ குச் தேக்தி ஹை லப்பே ஆசக்தா நஹி. இது சொல்கிறாரு, ஒரு காலத்தில் இது நடக்கும், அது நடக்கும்போது எப்படி இருக்கும், இந்த அல்லாஹ்வுடைய தீன் முழுமை அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நான் கண்ணில் பார்க்குறேன், ஆனால் என்னால் வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியல, என் கண்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்னால் விவரிக்க முடியல. மெஹவே ஹைரத் ஹூம் கே துனியா கேசே கே ஹோ ஜாயி. இந்த உலகம் இன்னைக்கு இப்படி இருக்குது, அப்போ அந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியுமா? இதே உலகம் மாறிடுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு இந்த உலகம் நிரம்பிருச்சுன்னா அந்த உலகம் எப்படிப்பட்டதாக ஆயிரும். இதே அமெரிக்கா என்னவா மாறி இருக்கும், அதே யூரோப் என்னவா மாறி இருக்கும், அதே எகிப்து என்னவா மாறி இருக்கும், அதே நாடுகள் அரபு நாடுகள் என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிற ஷப் குரேசா ஹோகி ஆஹர் ஜல்வய குர்ஷித் சே. இந்த இருள் சூரிய கதிர்களை கொண்டு விலகிவிடும், சூரியன் வெளிப்படும், இருள் விலகிவிடும். ஏ சமன் மாமூர் ஹோகா நகமா ஏ தௌஹீத் சே. இந்த உலகம் தௌஹீதுடைய அந்த ஓசையால், அந்த ஏகத்துவத்தின் ஓசையால் நிரம்பி வழியும். அஹதுங்கிற அந்த வார்த்தை உலகம் முழுவதும் ஒழிக்கப்படும். இதை வந்து சொல்கிறேன், இது ஒரு கேவலமான மொழிபெயர்ப்பு. இது அல்லாமா இக்பாலுடைய கவிதைக்கு நான் பண்ணது, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு கவிதை பொறுத்த வரைக்கும் அது அந்தந்த லாங்குவேஜில் தான் அது கரெக்டாக வரும். ஆல்டர்னேட்டிவ் வேர்டுங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். மொத்தத்தில் விஷயம் புரிஞ்சுக்கிங்க, இது கண்டிப்பாக இது நடக்கும்.
அப்போ அவரும் நம்பினார். அவர் அதை காட்சியாகவே பார்த்து அதை விவரிச்சுட்டு போனார். நம்மளும் என்ன பண்ணணும், அதை நம்பணும். அதற்காக நாம் என்ன பண்ணணும், மன உறுதியுடன் அதற்காக நாம் உழைச்சிட்டு இருக்கணும். அப்போ இது அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ முன்னறிவிப்புகளுக்கு வருவோம். அப்போ ரொம்ப பாப்புலரான இருக்கக்கூடிய ஒரு 10 முன்னறிவிப்பு ஒரே ஹதீஸில் வருது. அதனால தான் 10 பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் மிகவும் பாப்புலர். அப்போ அந்த 10 அடையாளங்கள் என்ன, அதை பற்றி ஒரு லைட்டான ஒரு என்ன சொல்கிறது, அதோட எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த பதிவு வந்து நம்ம இது பண்ண போகிறோம், கன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 10 அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபுக் போகிறது தான் இது நடக்குது. அப்போ ரசூலா வந்து மாடி அறைகள் ஒன்றில் இருந்தார்கள், நாங்கள் கீழே இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என்னப்பா நம்ம சஹாபாக்கள் கீழே நம்ம பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யுக முடிவு நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம், இல்லை கியாமத் நாளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் என்ன அப்படின்னா, வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க, கூலி கொடுக்கணும் இல்லையா, அவங்க பேசுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம என்னத்தை வெட்டி முடித்தோம், மறுமை நாள் வந்துருச்சுன்னா மொதல் பாதிக்கப்படுறது நம்மளாக தான் இருப்போம். புரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் தான் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னா எழுதினா தீர்ப்பு டக்குன்னு புத்தகம் கொடுக்கப்பட்டால் என்ன இருக்குது, எல்லாம் ஒன்றுமே தேராது. இந்த புத்தகம் இதை வச்சுட்டு இக்ரா கிதாபகன்னு படித்தா என்ன இருக்குது, இதில் மார்க் போடுறதுக்கு என்ன இருக்குது? உலகம் அழிவு நெருங்க நம்முடைய உலகப்பற்று பெருகிட்டே போகுது, நம்முடைய அந்த துனியாவுடைய அந்த மோகம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது. அப்போ அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுக முடிவு நாளை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 10 அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது. இந்த 10 அடையாளங்கள் வச்சிங்க, அது நடக்கும் வரை யுக முடிவு நாள் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடையாளம், அது 10 அடையாளம், அதில் சீக்வன்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவம் கிடையாது, அது நடக்கும்போது முன்ன பின்ன நடக்கும். முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம். இந்த 3 பூகம்பங்கள், 3 அடையாளம். 4வது வந்து புகைமூட்டம், 5வது வந்து தஜ்ஜால், 6வது வந்து பிராணி, இது பூமிக்குள்ளிருந்து வெளிப்படும் அதிசய பிராணின்னு பிராக்கெட்டில் போட்டுருக்கேன். அதிசயங்கிறது பிராக்கெட்டுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். 7வது வந்து யாஜூஜ் மாஜூஜ், 8வது வந்து சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, 9வது யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். மக்களை வந்து என்ன பண்ணுவோம், இந்த யமன்லேருந்து வர நெருப்பு மஹஷரை நோக்கி ட்ராவல் பண்ண வைக்கும். 10வது என்ன அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமில் 5559வது ஹதீஸு. இது 2-3 அறிவிப்பு இருக்குது, இது பக்கத்தில் இருக்கும். ஓவராலாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் இதில் வந்துடும். இப்போ இந்த ஒவ்வொரு அடையாளத்தையும் வந்து இப்போ நம்ம 10 அடையாளத்தில் என்ன பண்ணலாம், சீக்வன்ஸ் அப்படியே பண்ணி இதை பற்றி ஒரு சின்ன விளக்கங்கள் நம்ம அந்த இடத்துல இப்போ இன்றைக்கி வந்து தெளிவுபடுத்திடலாம். முதல் விஷயம் 3 பூகம்பங்கள். இப்போ இது பெரிய 10 அடையாளங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையோட வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது. இது என்னமோ வேடிக்கை பார்க்கக்கூடியதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த அடையாளங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், வேடிக்கையானது, நமக்கும் அந்த அடையாளத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஒரு சிலது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஒரு சில பூகம்பம் சின்ன பாதிக்கப்படும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இதில் 10 அடையாளங்களும் கிட்டத்தட்ட எடுத்திங்கன்னா நம்முடைய வாழ்வோட கனெக்டடாக இருக்கக்கூடிய விஷயம், நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்போ இதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கில் 3 பூகம்பங்கள். இப்போ இந்த பூகம்பம் பொறுத்த வரைக்கும் கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இப்போ இந்த கிழக்கு மேற்கு இந்த மிடில் ஈஸ்ட் இது எது அப்படின்னா, இது எல்லாமே உலகத்துக்கு கிழக்கிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், மிடில் ஈஸ்ட் நாடுகள். அப்போ ரசூலுல்லாஹ் 3ஐயும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க. அந்த அரபு தீபகற்பத்தையும் தனியாக பிரித்து சொல்லிட்டாங்க. மிடில் ஈஸ்ட்டு தனி, அது இல்லாமல் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தனி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுங்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் கண்ட்ரினே ஒன்று இல்லை, அதான் மேட்ரு. ரசூலுல்லாஹ் காலத்தில் கண்ட்ரிங்கிறதே ஒன்று கிடையாது. இப்போ நாம இன்றைக்கி புரிஞ்சுக்கணும், வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஈஸ்டர்ன் வேர்ல்டு ப்ளஸ் மிடில் ஈஸ்ட்டு. இப்போ இந்த 3 பூகம்பங்கள். அப்போ பூகம்பம்னா எதை குறிக்கும், இது நேரடி பூகம்பத்தை குறிக்குமா வச்சிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, காத்திருங்க, அதை பற்றியும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமையாக பார்க்குறோம். இது வந்து ஒரு கோடிங்காக பார்க்குறோம். பூகம்பம்னா என்ன, பொதுவாக பூகம்பம்னா என்ன, வயநாட்டில் ஒரு பூகம்பம் வந்துச்சு, ஒரு நிலநடுக்கம், ஒரு நிலச்சரிவு, அதில் ஏதோ ஒன்று நடந்துச்சு. நைட்டு படுத்துட்டு இருந்தவன் காலையில் என்ன ஆகி போச்சு, ஏழையாக போயிட்டார் ஒரே நாளில். அதாவது நிலநடுக்கம்னா என்னென்னா, நம்முடைய பாதங்களுக்கு கீழே இருக்கிற பூமி கசக்குன்னு நவுந்துடுறது, ஒரே இடத்துல டக்குன்ட்டு நவுந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை அன்றோடு அடியோடு புரட்டி போடப்படும். ஏன்னா ஒரு கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கி தொழில் செய்கிறோம், ஒவ்வொருத்தரும் வீடு வச்சுருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிறோம். ஒரு படிப்பு படிக்கிறதுனா எவ்வளோ எஃபர்ட் போடணும். அப்போது அந்த படிப்பினால் ஒரு தொழில் ஏற்படுத்தி அதில் பொருளாதாரம் சம்பாதிச்சு அதில் ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரே ஒரு பூகம்பம் வந்து இப்படின்னு நம்ம போனதுக்குள்ளே அடுத்த நாள் என்னது, பண்ணுக்காக ரோட்டில் நிற்கணும், கஞ்சி ஊற்றுவாங்க, வரிசையில் நிற்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட வரலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், என்ன சாப்பிட்லாம், உட்காந்து அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே கன்ஃபியூஷன், ஒரு பக்கம் பிரியாணின்னு சஜஷன் வருது, ஒரு பக்கம் மீனுன்னு சஜஷன் வருது, ஒரு பக்கம் அது இதுன்ட்டு போட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கிறோம். அன்றைக்கி வந்து பூகம்பம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றுமே நம்மக்கிட்ட இருக்காது. அப்போது ஒரே நாளில் அடியோடு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருது பாருங்கள், அந்த சம்பவங்கள் எல்லாமே பூகம்பத்தில் அடங்கும். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரே நாளில் உங்கள் வேலை போச்சு, இப்போ என்னது உங்களை பொறுத்த வரைக்கும் அது பூகம்பம் தான். ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு, ஒரு கம்பெனி இருந்துச்சு, டப்புன்னு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு, பூகம்பம் தான்.
அந்த சாம்சங் கம்பெனி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, திடீர்னு சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க, அது இதுன்னு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஒரு திடீர்னு ஃபோர்டு கம்பெனி இழுத்து முடிட்டான். திடீர்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ஏதோ ஒரு இப்போ சென்னையிலே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு, அந்த நிறுவனத்தை சார்ந்து அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் சேல் ஆகி நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு கம்பெனி வேறு இடத்துல பிரான்ச் மாற்றிட்டான். இப்போ அந்த நிலத்துடைய மதிப்பு காணாமல் போயிருச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் பூகம்பம் வந்துருச்சு, அவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அவன் வீடு வச்சிருந்தான். அந்த கம்பெனியும் மாறி போச்சு, இப்போ அந்த வீடும் இல்லை. அப்போ அந்த வீட்டை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பூகம்பம். ஆனால் இது மாதிரி பூகம்பம் மனித வரலாறு நிறைய சந்திச்சிருக்கு. சின்ன சின்னதாக ரெசிஷன் சின்ன சின்னதாக சந்திச்சிருக்கு. 2008 ஒரு தடவை நடந்துச்சு, அந்த லேமன் பிரதர்ஸுங்கிற அந்த ஒரு பேங்க் வந்து திவாலாச்சு அமெரிக்காவுது. இப்போ அந்த டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ ஈரான் அந்த கல்ஃப் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் மனிதர்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய விஷயமா இருக்கும். இது கிழக்கு நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் அதை எடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது? ஏகப்பட்ட நாடுகள் வருது. சைனா வருது, இந்தியா வருது, மலேசியா வருது, பங்களாதேஷ் வருது, சிங்கப்பூர் வருது. இந்த மாதிரியான ஒரு 26 நாடுகள் கிழக்கு நாடுகளில் நல்ல ஒரு சைஸபிள் நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நாடுகள். அதே மேற்கத்திய நாடுகள் எடுத்திங்கன்னா யூரோப் மொத்தம். அப்போ அந்த இடத்துலையும் ஒரு பூகம்பம் ஏற்படும். அப்புறம் அரபு தீபகற்பம். அப்போது யூரோப்பில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நிறைய நாடுகள் இங்கே நம்ம பொழைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ யூரோப்பு கவுந்துச்சுன்னா அப்போ அது 3 நிலநடுக்கம் ரசூலா ஏன் ஒன்றா பேக்கேஜை கொண்டு வராங்க? ஏன்னா இவனுடைய அந்த இதில் தான் இந்த முட்டு நிற்குது, அந்த இதில் தான் ஒரு எப்படி ஒரு சேருக்கு 4 கால் இருக்கோ அந்த அது மாதிரி இது ஒரு 3 முக்காலில் தான் ஒரே பொருளாதாரம். இன்றைக்கி உலக பொருளாதாரமே அந்த வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரம் இந்த 3 முக்காலில் தான் நின்றுட்டு இருக்குது. யூரோப் விழுந்துச்சுன்னா, யூரோப் பர்ச்சேஸ் பண்ணுறது நிறுத்திச்சுன்னா சீனா திவாலாயிரும். சீனா சப்ளை பண்ண முடியாது. சீனாவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து அங்கே சீனாவில் சப்ளை உற்பத்தி நடக்கலை அப்படின்னா நாம காலியாயிரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏராளமான பாகிஸ்தானாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், இது மாதிரி. அப்போது இந்த நாடுகள் எல்லாமே எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ இந்த நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ரெசிஷன் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அது கிழக்கில் ஏற்படக்கூடிய பூகம்பம். அதே மேற்கிலையும் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரும். மிடில் ஈஸ்ட்டில் என்ன அப்படின்னா பெட்ரோல் இருக்குது, எண்ணெய் வளம் இருக்குது. அப்போ அந்த எண்ணெய்க்கு மதிப்பில்லாமல் போனாலோ அல்லது அதற்கு பதிலாக வேறு யாரிடமாவது அந்த எண்ணெய் வளம் வந்து அதிகமாக குவிஞ்சாலோ அல்லது வேறு ஏதாவது வண்டி தேவை இல்லாமல் போனாலோ என்ன ஆயிரும்? பெட்ரோலுடைய தேவை வந்து உலகத்துக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? மிடில் ஈஸ்ட்டும் ஒரு ஆட்டம் கண்டுரும். இது வந்து பொருளாதார பூகம்பம். பொருளாதாரம் மட்டுமே பூகம்பம் கிடையாது, அடுத்த ஒரு பூகம்பம் இருக்குது, அரசியல் பூகம்பம். இந்த அரசியல் பூகம்பமும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நாட்டுடைய நிலைமையை உள்டாவாக்கி விட்டுரும். நேற்று வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க, கவர்மெண்ட்டே கிடையாது பங்களாதேஷில். இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்னவா இருப்பான்? அவனுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வருமானம், அவனுக்கு ஒரு பென்ஷன், அவனுக்கு ஒரு லொட்டு லொசுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்ல. அந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? டோட்டலாக அந்த ஸ்ட்ரக்சரே மாறி போயிடுச்சுன்னா, கவர்மெண்ட் போட்ட எல்லா உத்தரவுகளும் செல்லாத போயிடுச்சுன்னா, அதை வச்சு தான் உலகமே இங்கே இயங்கிட்டு இருக்குது. ஆர்டர் போட்டவனே இல்லை அப்படிங்கும்போது ஆர்டர் எல்லாம் டம்மி ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பத்துடைய கணக்கு தான். கிட்டத்தட்ட மக்கள் எல்லாரும் சமமாயிருவாங்க. யாருக்குமே அவங்களுடைய அந்த உழைப்பு சம்பாரித்து வச்சது, அவங்க சேர்த்து வச்சது எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒரே நாளில் இழக்க வேண்டியது வந்துடும். அப்போ இது மாதிரியான ஒரு அரசியல் அன்ஸ்டெபிலிட்டி வந்தாலும் என்ன ஆயிரும்? அது வந்து பூகம்பம் கணக்கில் வரும். அதுவும் நோக்கி பண்ணி பார்க்குறோம் உலகம் பூரா. அது மாதிரியான ஒரு சூழல் ரொம்ப ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் அப்பட்டமாக பார்க்க முடியுது. அப்போ அந்த லாக்டவுன் போட்டாலும் சரி, அல்லது பண மதிப்பிழப்பு, அதாவது டிமானிட்டைசேஷன் ஒரு வேர்ல்டு வைடு கொண்டு வரப்பட்டாலும் சரி, பேங்கிங் செக்டார் கொலாப்ஸ் ஆனாலும் சரி, இது வந்து எதில் அடங்கிரும்? இது பூகம்பத்தில் அடங்கிரும். நீங்கள் நேரடியாக பூகம்பம் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் பண்ணுதோ அதை காட்டிலும் பன்மடங்கு இது எஃபெக்ட் பண்ணிடும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? இத்தனை லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணக்கூடாது, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கரன்சி வந்து கொடுத்து எந்த டிரான்சாக்ஷனும் நீங்கள் பண்ணவே கூடாது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பில் போட்டு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று ஆன்லைனில் தான் பண்ணணும், இல்லைனா செக் கொடுக்கணும். அதுக்கு டிடி இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லா பொருளும் அப்படி தானே, கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். நகை வாங்குறது உட்பட நினைக்கிறேன். இப்போ எல்லாமே பேங்க்கில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். சின்ன சின்ன டிரான்சாக்ஷன், இளநீ விற்கிறது, வடை விற்கிறது, டீ சாப்பிட்றது கொண்டு இப்போ என்ன ஆயிடுச்சு? பேங்க்கில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன? இது பொருளாதாரமே கிடையாது, இது ஒரு மாய உலகம். வெறும் நம்பர்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து நம்பர் எடுக்கிறேன், ஜிபே பண்ணிட்டேனாங்க. என்னடா கிளிங், என்னடா இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. இந்த கிளிங் அங்கே போச்சு, அந்த கிளிங் இங்கே போச்சு, எல்லாம் கிளிங் தான். ஒரு நாள் ஒரே ஒரு கிளிங்கு ஆகலை, பாய் அப்படின்னு ஒரு கிளிங் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. டோட்டல் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபா இருக்குது, பாக்கெட்டில் வீட்டில் ஒரு 4 மூட்டை அரிசி இருக்குது. அதான் நீங்கள் உங்கள் செல்வம் அதான். புரியுங்களா? உங்கள் செல்வம் என்ன? அதான். ஒரு மூட்டை மாவு வச்சுருக்கீங்களா? அதுதான். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிஃபரபிள் நம்ம என்ன சொல்கிறோம், சில விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இந்த நகரங்களில் வாழ்கிறவங்க கொஞ்சம் நெருக்கத்தில் காலகட்டம் வந்துருச்சு, தயவு செஞ்சு உங்களுடைய அந்த அசட்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்துருங்க. இது வந்து முஸ்லீம்களுக்குன்னு சொல்லலை இந்த அட்வைஸ். இதுக்கு யாரெல்லாம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் இதை வந்து நினைக்கிறாங்களோ, உலகம் போயிட்டு இருக்கிற அந்த உலக அரசியல் உற்று நோக்கிறாங்களோ அவங்களாம் இதை பயன்படுத்திங்கன்னா, இப்போ இருக்கும்போது காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் தான், வேறு வழி இல்லை. கடைசி காலத்தில் யாருக்கும் பயன்படாமல் தான் போக போகுது. ஸோ அதனால் புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, அங்கே சொத்துக்கள் வச்சுருக்கிறீங்க, ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, கொண்டு போய் கிராமங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன பண்ணுறது? எல்லாரும் அங்கே நவுந்துருமா? இல்லை, வாடகையில் இருங்க. புரியுதா? இருக்கிறது டெம்பரரியாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம்
அந்த 10 வருஷம் 5 வருஷம் வாடகையில் இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு மோஸ்ட்லி பயன் தர போகிறது கிடையாது. பெருநகரங்கள் நான் சொல்கிறது சென்னை, பெங்களூரு, இது மாதிரியான பெருநகரங்கள், அதே மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள், ஏன்னா அங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ரெசெஷன் எதிர்பார்க்குற எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இப்போ வேர்ல்டு ஆர்டர் வச்சிருக்கிற நாடுகள் நிம்மதியாக அந்த மக்களை வந்து வாழ விட்டுற மாட்டாங்க. இது வந்து அவங்க கண்டிப்பாக இந்த நிலை கொண்டு போய் மக்களை தள்ளியே தீருவாங்க. ஸோ அதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இந்த பூகம்பங்கள் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் ஒரு நாடு வந்து நான் குறிப்பிடல, ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த பூகம்பம் அது பாதிக்காது. ஆல்ரெடி அது பூகம்பத்தில் தான் இருக்குது. அது கண்ட்ரியே வந்து அபராதம் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனையா, அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆல்ரெடி வந்து வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்காட்ட. இது உலகளாவிய உண்மை. இது வந்து அவங்க மீடியாவும் சொல்லுது, நம்ம ஊர் மீடியாவும் சொல்லுது. இதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, இஜுமா ஆகி போச்சு. என்ன இவங்க ஒரு வேலைக்கு ஆகாதவனுங்க, எதுக்கும் ஆகாதவனுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன நினச்சிடக்கூடாது, என்னடா இது கிழக்கு நாடுகள்னு சொல்லி சைனா இதெல்லாம் சேர்த்துனா இந்த நாடு சேர்த்தலன்னு. இது ஆல்ரெடி கீழே தான் இருக்குது. இன்னும் கீழே எங்கே போகிறது, இதுக்கு மேலே போகிறதுக்கு அது இடம் இல்லை. சரிங்களா?